எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. மழை காலத்தில இதில தண்ணி வரும்போது, அந்த கடைசியும், இந்த கடைசியும் இதில நெறையவே தண்ணி வரும். அதில சின்ன குழி ஓரத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி தேங்கி நிக்குது. அங்க இருந்த சின்ன குழியில விரால் மீன் தன்னோட குஞ்சுகள் பொரிக்கிறதுக்காக வந்து அது அங்கேயே மாட்டிக்கிச்சு. இது வெயில் காலங்கிறதுனால அந்த குழி சீக்கிரமாவே வறண்டு போயிரும். அதனால அங்க இருந்த விரால் மீன தன்னோட குஞ்சுகளோட எடுத்துட்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல விட போறோம். அந்த விரால் மீன் குஞ்சுகள் தன் தாயோட இருக்கிறத முடிஞ்ச வரை உங்களுக்காக பக்கத்தில போய் பதிவு செய்ய பார்க்கிறேன். பக்கத்தில போய் பதிவு செய்யும்போது விரால் மீன் தன்னோட குஞ்சுகள விட்டு பயந்து போயிரும்னு தாங்க நான் நெனச்சேன். ஆனா உண்மையிலேயே அதோட பாச போராட்டத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு தாங்க சொல்லணும். சரி வாங்க விரால் மீன் குஞ்சுகளை ரொம்பவும் கவனமா நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த விரால் மீன் குஞ்சுகளை பிடிக்க வீட்லயே ஒரு கைவலையை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல விரால் மீன் குஞ்சுகளை ரொம்பவும் சுலபமாவே நம்மளால பிடிக்க முடியும். அது எந்த அளவுக்கு சுலபமா இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. விரால் மீன் குஞ்சுகள் சுலபமா கிடைக்குதுன்னு அவசரமா பிடிக்க கூடாது. கடைசியில தண்ணீர் கலங்கிருச்சுன்னா விரால் மீன் குஞ்சுகளை கண்டுபிடிக்கிறதே கடினமாயிரும். அதனால விரால் மீன் குஞ்சுகளை ரொம்பவும் பொறுமையா நம்ம பிடிக்கலாம். அவ்வளவுதாங்க. விரால் மீன் குஞ்சுகள ஒண்ணு விடாம நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் அத ரொம்பவும் கவனமா ஒரு காகித கவர்ல போட்டு வைக்க வேண்டியது தான். பறக்குதுங்க. பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்க இந்த விரால் மீன் குஞ்சுகள கண்டிப்பா நம்மனால வளர்த்த முடியாது. அதனால எந்த இடத்துல விரால் மீன் குஞ்சுகள் அதிக அளவுல இல்லையோ, அந்த இடத்துல இந்த விரால் மீன் குஞ்சுகளையும், அதோட தாயையும் நம்ம விடுவிக்க போறோம். ஒரு வழியா விரால் மீன் குஞ்சுகள ரொம்பவும் சுலபமா நம்மனால பிடிக்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் விரால் மீன் குஞ்சுகளோட அம்மாவையும் நம்ம பிடிக்க வேண்டியது தான். விரால் மீன் அளவுல பெருசா இருக்கிறதுனால, அந்த சின்ன குழியில சுலபமாவே நம்மனால பிடிக்க முடியும். முதல் முயற்சியிலேயே விரால் மீன் ரொம்பவும் சுலபமாவே நம்ம கிட்ட மாட்டிருச்சுங்க. இதுக்கப்புறம் விரால் மீனையும், அதோட குஞ்சுகளையும் நம்ம கொண்டு போய் விடுவிக்க வேண்டியது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, இது போல பதிவ தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.